பண்ற வீணா மிருதங்கம் அப்படிங்கிற மாதிரி வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறாளாம், பாட்டு பாடுறாளாம், அநேகமான ராகங்கள்ல பாடுறாளாம். அதெல்லாம் ராமர் வந்து உட்கார்ந்து ரசிக்கிறாராம். இந்த ராகம் நன்னா இருக்கு, இந்த ராகம் நன்னா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் கேட்டு ரசிக்கிறாராம். ராமருடைய முகம் எப்படி இருக்கு? போன சரணத்துல சீதாமாவோட முக சோபை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ராமரோட முக சோபை எப்படி இருக்குன்னா, தாபரஹித சாரத சந்திர சந்திரிகா சோபித சுந்தர சுமுகம். ஒரு கோடை காலத்துல சம்மர் டைம்ல வெயில் தாங்க முடியலன்னு தவிச்சுன்னு இருக்கும் போது, ஈவினிங் ராத்திரி ஆகும்போது அந்த ஒரு பௌர்ணமி இரவுல ஒரு ஜென்டில் பிரீஸ் வந்தா நம்மளோட தாபங்கள் எல்லாம் தீர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ராமருடைய முக சோபை அந்த மாதிரி இருக்காம நம்மளுடைய எல்லா தாபங்களையும் அவருடைய தரிசன மாத்திரத்துல அந்த முக சோபையிலேயே நம்மளுடைய எல்லா தாபமும் தீர்றது. அப்படி இருக்கு அவருடைய முக சோபை அப்படின்னு இந்த சரணத்துல சொல்றார். அடுத்து சொல்ற, குட்டில குந்தள பாரணி பத வினவ மல்லிகா குசுமகாரம் நிட்டில சோபித மிருகமத திலக வதன மிருதுவாச பிரேமிக மனோகரம். ஸோ ராமரோட கேசம் வந்து சுருள் சுருளா இருக்குமா. அந்த சுருள் சுருளா கேசம் ஏற்கனவே நல்ல நார்மலாவே ஷைனிங்கா இருக்குமா. இப்ப வந்து சுகந்த தைலங்கள்லாம் தேய்ச்சி விட்டு அழகா வாரின்னு இருக்காராம் அவர் கேசத்தை. அதோட பௌர்ணமி இரவா வேற இருக்கிறதுனால அந்த லைட் அந்த சந்திர கிரணங்கள்லாம் வந்து அவரோட ஏற்கனவே ஷைனிங்கா இருக்கிறோட கேசத்தை இன்னும் ஷைனிங்கா ஆக்குறது. அவ்வளவு ஷைனியா இருக்கு அவரோட கேசம் அப்படின்னு சொல்றார். மரகத மணி போன்று மின்னராம் ராமர் இந்த இடத்துல. அவர் வந்து யூஸ்வலா நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா நம்ம மூஞ்சி வந்து